ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா மோத போகிற செகண்ட் டெஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா ப்ரீ மேட்ச் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ அதில் நம்மளுடைய ரோஹித் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபஸ்ட் டெஸ்ட்டை வின் பண்ணி ஒரு ஹை நோட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டேக் ஆன் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் கேப்டன்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மைண்ட் செட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஒரு சீரியஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸு. இந்த சீரீஸை வின் பண்ணால் தான் ஸோ எங்களுடைய நெக்ஸ்ட் க்ளோரியை நாங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கான கேட்வேவே அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் எப்படி கொடுக்கணுமோ ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுக்கறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கிறோம். அப்படி தான் எங்களுடைய பிளேயிங் லெவனும் வந்து செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் ஆரம்பித்தார். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட்டுச்சு. ஸோ ஆஸ்திரேலியாவை வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட்டில் வந்துட்டு உங்களால் பிங்க் பால் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஸ்திரேலியா தோல்வியே பார்க்கல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு கொஷினு. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இப்போ வந்துட்டு பிங்க் பால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இது வரைக்கும் அவங்க 2015 ஆடுறாங்க. பட் ஆனால் தோல்வியே பார்க்காத டீம். ஸோ ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கும் நல்லது தான். ஏன்னா ஆஸ்திரேலியா தோல்வியே பார்க்காதது நமக்கு எப்படி நல்லது அப்படின்னா ரோஹித் சர்மா அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய லெவல் கீ பாயிண்ட்டை ஷேர் பண்ணார். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு ஆஸ்திரேலியா எங்கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரீசெண்டாக கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவங்ககிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்குது, பிங்க் பால் கிரிக்கெட்டில் தோல்வியே பார்க்காத டீம் ஆஸ்திரேலியான்னு. இப்போ செகண்ட் டெஸ்ட்டை வின் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த ரெக்கார்ட் ஷேட்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்த ரெக்கார்டை நம்ம உடைக்கிறோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணோன்னா ஆஸ்திரேலியாவோட கான்ஃபிடன்ஸை மிகப்பெரிய லெவலில் உடைச்சு தேர்ட் டெஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய லெவலில் பாசிட்டிவான டீமாக தான் நாங்கள் உள்ளே போவோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ஸ்டாட்டை உடைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு கூஸ் பம்ஸான பதிலை கொடுத்து வேறு லெவலில் அசத்தினார். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ இப்போது நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பும்ரா கேப்டனாக இருந்தார். இப்போ ஒரு கேப்டனை நீங்கள் உள்ள ரீப்ளேஸ் பண்ணி வரும்போது டீமுக்குள்ளே சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ அந்த சேஞ்சஸ் உங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட வின்னிங் காம்பினேஷனை மாற்றும். இதனால உங்களுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்டதுக்கு ஸோ ரோஹித் சர்மா அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. அது வந்துட்டு ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ரியாக்ஷனாக இருந்தது. ஏப்பா நான் ஒரு கேப்டன், நான் உள்ளே வர்றதுனால டீம் தோற்றுங்கிற மாதிரியே அவனோட கேள்வி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருப்பார். ஏன்னா ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உள்ளே வரும்போது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு டீம் தோற்று போவாங்க, இதுதான் அவரோட ரியாக்ஷனு. ஏன்னா அந்த இடத்துல நான் உள்ளே வரும்போது என்னோட பர்சனல் பெர்ஃபார்மன்ஸையும் நான் மேம்படுத்திக்கணும்னு தான் வரேன். என்னோட பர்சனல் பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். நான் என்னோட டீமை நான் உள்ளே வரதுனால தோற்றுருச்சு அப்படிங்கிற ஒரு பேர் வாங்க விட மாட்டேன். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரோஹித் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லியிருக்கலாம். என்னோட பர்ஃபார்மன்ஸையும் நான் வந்துட்டு மேம்படுத்துகிறேன்னு சொன்னது கண்டிப்பாக நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்ஏ ஜெய்ஷ்வால் பற்றி தான். ஜெய்ஷ்வால் இப்போ ஆஸ்திரேலியாவோட பிளேயர்ஸ் அதாவது ஸ்டார்க்கியெல்லாம் ஸ்லெட்ஜிங் பண்ணியிருக்கிறாரு. ஸோ உங்களுடைய கீ பிளேயர் லிஸ்ட்டில் எஸ்ஏ ஜெய்ஷ்வால் இருக்காருன்னு கேட்டதுக்கு எங்களோட கீ பிளேயர் லிஸ்ட்டில் வந்துட்டு எப்போவுமே எஸ்ஏ ஜெய்ஷ்வால் கிடையாது. எங்களுடைய பிரைமரி பிளேயர் லிஸ்ட்டில் எஸ்ஏ ஜெய்ஷ்வால் இருக்கார். ஒரு யங் பிளேயராக ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஸ்பாரிங் போடுறதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அதை எஸ்ஏ ஜெய்ஷ்வால் வந்துட்டு பண்ணிட்டுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவோட குவாலிட்டி பைலிங் லைனப்பை எடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல அதாவது ஆஸ்திரேலியாவோட ஒரு குவாலிட்டியான பைலிங் லைனப்பை எதிர்த்து ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பிளேயர் இறங்கி மாஸ் காட்டுறது அப்படிங்கிறதும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதையுமே எஸ்ஏ ஜெய்ஷ்வால் இந்த எங்கேஜ்லேயே பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் அவுட் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அவர் கூட பேர் ஆகிற அந்த ஒரு பிளேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ்ஏ ஜெய்ஷ்வால் எங்களோட பிரைமரி பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கொஷினே. ஸோ டோட்டலாக வந்து எஸ்ஏ ஜெய்ஷ்வாலோட பேட்டிங் ஆடுற பேருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. அப்போது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு எஸ்ஏ ஜெய்ஷ்வாலோட யார் பேர் ஆகிறா, நீங்கள் தான் வந்துட்டு பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அப்போது கேஎல் ராகுலோட பேட்டிங் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி மெயினான கொஷின். ஸோ இதுக்கு நான் ரோஹித் வந்துட்டு பிரைமரி ஆன்சர் பண்ண மாட்டார்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக அவர் வந்துட்டு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவரே வந்து சொல்லிட்டாரு கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் ஆட போகிறாரு அப்படின்னு. ஸோ கேஎல் ராகுல் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்க போகிறாரு. நான் வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாரு நம்மளுடைய ரோஹித் சர்மா. எல்லாருக்குமே அந்த இடத்துல ஷாக்கு. ஸோ டோட்டலி ரோஹித் வந்து ஒரு செல்ஃப்லெஸ் கேப்டன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சம்பவமாக அது இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பும்ராவை பற்றின ஒரு சில கேள்விகள் இருந்தது. டீமோட குவாலிட்டியாக சட்டா பும்ரா இருக்கிறாரு. செகண்ட் டெஸ்ட்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ பும்ராவை பற்றி நம்ம வந்து பெருசாக பேச வேணாம். ஏன்னா வந்துட்டு அவர் எப்போவுமே வந்துட்டு நம்ம வந்து ஹெவியாக ரேட் பண்ணுவோம். அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸோ கண்டிப்பாக எங்களுடைய ஃபஸ்ட் மேட்ச் டெஸ்ட் வின் அப்படிங்கிறதையும் தாண்டி செகண்ட் மேட்ச்சில் நாங்கள் ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்னு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மா வந்துட்டு மிடில் ஆர்டருக்கு வராரு. ரோஹித் சர்மா செகண்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? டீம் இந்தியா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்களா இல்லை மேட்ச் ஆகுமா என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள்.